பார்க்கும்போது சூரிய பகவான் வந்து இங்க வந்து பலத்துல திக்காயிடுறார், திக்பலன்னு வச்சுக்கலாம், பவர்ஃபுல் ஆயிடுறார். அப்படி இருக்கும்போது தொழில் ரீதியா இருந்த சிக்கல் காணாம போகுது, புரியுதா? அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வேலையில இருந்துகிட்டு இருந்த பிரஷர் அப்படியே படிப்படிப்படியா அப்படியே குறைஞ்சிரும். இது வரைக்கும் வேலையில எக்கச்சக்கமான பிரச்சனை இருந்துக்கலாம், ஒன்னும் இல்ல ரெண்டு எக்கச்சக்கமான பிரச்சனை, தடை தடங்கல்கள், மேலதிகாரி அழுத்தம், மேலதிகாரி கொடுத்த பிரஷர், இது எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த தை மாதத்துல அப்படியே முழுமையா அப்படியே இருந்து எனக்கு தெரியாம போயிடும், புரியுதுங்களா? என்ன சார் நான் போன மாசம் வரைக்கும் இப்படி இருந்தேன் சார், அவ்வளவு பிரஷர் சார், இந்த மாசம் சூப்பரா இருக்கான் சார் சொல்றது பாத்தீங்கன்னா இங்க அமையும். ஒரு வேலை எடுத்து பார்க்கும்போது சிவராஜ யோகமும் உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகுங்க. சரி, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிநாதன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3ஆம் இடத்துல அமர்றாரு. தைரிய வீரம் சொல்லக்கூடிய உபஜயசானது ராசிநாதன் அமர்றாரு. பிறகு அவர் வந்து 3, 4ஆம் இடத்துக்கு போவாரு, அங்க நிஷ்பலம் ஆவாரு. அது ஒன்றும் பெரிய விஷயமாக இங்க எடுத்துக்கொள்ள வேண்டாம். சோ 3ஆம் இடத்துல அவர் வந்து புதனோட வீட்டுல அமர்றாரு. அமரும் போது பாத்தீங்கன்னா ஜாப் சேஞ்ச், வேலையில மாற்றம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த வேலை வேற வேலை போகலாமா, இல்ல பதவி உயர்வுகள், இல்ல நான் வந்து வேலையிலேயே இல்ல தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் சார், வேலை பார்க்கறது தொழில் பண்றேன் சார், ஏன் தொழில ஒரு